சந்தோஷமான தருணங்கள், கவலை இல்லாத வாழ்க்கை. அதான் எலிமெண்ட்ஸ் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி. சேர்ந்து வாழலாம். வரேலா? असतोमा सद्गमय तमसोमा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ओम शांति 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 असतोमा सद्गमय तमसोमा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ओम शांति 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 वेदंगल दानी வாழ்க்கையின் சாரம் மெய்ஞானம் தானே உலகினை ஆடும் மனிதனின் தேடம் பல இங்கே மறைந்திருக்கும் பொருள் எங்கே பழமைகள் தானே புதுமையின் நாடி சொல்லவே तमसोमा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ओम शांति 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 சராசரமசைகிற ரகசியம் ஐந்து பூதங்களின் ஆட்சியே அறிவியல் என்பதும் அதிசயம் என்பதும் நான்கு வேதங்களின் சேர்க்கையே கடலின் மூலம் ஒற்றை துளியே உடலின் மூலம் ஒற்றை துளியே வாழ்க்கை பந்து சுழலும் முறையே வேதம் சொன்ன வழியே வழியே இந்த உண்மை தேடி தேடி கண்டு சொன்ன இவனே யோகி மனிதன் கூட இறைவன் தானோ இவனை பாரு புரியும் தானே இரண்டாம் சாணக்கியன் இவனோ சத்கமய தமசோமா ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ओम शांति 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 தீட்சதர்வாள், உம்ம பசங்களுக்கு ஏற்பட்டது இயற்கையான சாவு இல்ல, எல்லாம் நான் ஏற்படுத்தினதுதான். ஓய் தீட்சதர், இனிமே ஏன் முன்னாடி கைய தூக்கி பேசக்கூடாது, கைய கட்டிண்டு தான் பேசணும், புரிஞ்சுதா? போங்கோ. ஒரு நிமிஷம், நீங்க ஆத்துக்கு போய் சேர்ற வரைக்கும் உங்க பிராணன் உங்க கையில இருக்கணும்னு ஆண்டவன்ட்ட பிரார்த்தனை பண்ணிண்டே போங்க. ஏன்னா அடுத்தது நீங்களா உங்க ஆத்துக்காரியா நான் இன்னும் தீர்மானம் பண்ணல. குமார், ஒரு நிமிஷம், ஒரு சின்ன வேண்டுகோள். ஆத்துல மன்னி உங்களை தீட்சிதர் மாமி உங்களை பார்க்கணும்னு சொன்னா. அவ எதுக்கு என்ன பார்க்கணும்? இல்ல, அவளோட கடைசி ஆசையம் ஒரு நட போய் பார்த்துட்டு வந்துருங்க குமார். அவ ஆத்திரத்திலேயோ கோபத்திலேயோ ஏதாவது பேசினா தயவு செஞ்சு அவளை ஒன்றும் பண்ணிடாதீங்க.
நீங்க என்ன பார்க்கணும்னு சொன்னதா சீமாச்சு சொன்னார். பாப்பா தியாகராஜா, நீங்க என்ன பார்த்த உடனே கோவத்திலையும் ஆத்திரத்திலையும் கத்த போறேன்னு நினைச்சேன். நான் உனக்கு சாபம் கொடுக்க போறதும் இல்ல, உன்கிட்ட சாப விமோச்சனம் கேட்க போறதும் இல்ல. அவர் செஞ்சது தப்புன்னு தெரியுது, ஆனா நீ செய்யறது சரியான்னு தெரியல. தியாகராஜா, நான் உன்னை பேர் சொல்லி கூப்பிடலாமா? என்ன மாமி இது? நான் உங்களை விட வயசுல ரொம்ப சின்னவன். ஆனா நிறைய படிச்சிருக்கியப்பா. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். உன் படிப்பால உனக்கு கிடைச்ச சக்தியை நான் பாராட்டுறேன். ஆனா அதோட பிரயோகத்தை ஆதரிக்க முடியல. படிப்பு எப்பவுமே ஞானத்தை வளர்த்துக்கிறதுக்காக தான் இருக்கணும். ஆனா நீ படிச்ச வேதம் எல்லாருக்கும் வேதனையை தான்ப்பா கொடுத்துருக்கு. என்னோட வேதனைய என்ன பெத்தவாதான் புரிஞ்சுக்க முடியும். அவளை பறி கொடுத்துட்டு ஒவ்வொரு நாளும் நான் எப்படி தவிச்சுட்டு இருக்கேன்னு எனக்கு தான் மாமி தெரியும். அன்பா பாசமா என்ன பேர் சொல்லி கூப்பிடுறதுக்கு எனக்குன்னு யாரும் கிடையாது. உன்னோட வேதனை எனக்கு நல்லா புரியுதுப்பா. ஏன்னா பெத்தவன் நான் தானே. நானும் குழந்தைகளை பெத்தவன் தானே. உன் பேரை சொல்லி கூப்பிடுறதுக்கு யாரும் இல்லைன்னு நீ வேதனைப்பட்டு இருக்க. யார் இனிமே பேர் சொல்லி கூப்பிடுறதுன்னு நான் எங்கின்னு இருக்கேன். அந்த குழந்தைகள் எல்லாரையும் இழந்துட்டு தனப்பா நானும் நிக்கிறேன். அவரோட ஆணவத்தை அழிச்ச உன்னை பாராட்டுறதா இல்ல இந்த குடும்பத்தையே அழிச்சவனை வெறுக்கிறதா புரியல. ஒன்னே ஒண்ணு சொல்றேன்பா, என் குழந்தைகளெல்லாம் இழந்துட்டேன். என் கணவனை இழந்துட்டு வாழற சக்தி எனக்கு இல்லப்பா. அவர் பண்ணினது சரியோ தப்போ எனக்கு தெரியாது. ஆனா அவரை ஒண்ணும் பண்ணிடாதப்பா. சொல்றதுக்கு வேற ஒண்ணும் இல்லைன்னா நான் கிளம்புறேன் மாமி. சொல்லணும்னு வாய் துடிக்கிறது, சொல்லாத மனசு தடுக்கிறது. மாமி, உங்களை பார்த்ததுலேருந்து என் மனசுல ஒரு சலனம். ஏதோ ஒரு ஜென்மத்துல உங்களுக்கும் எனக்கும் ஒரு பந்தம் இருந்த மாதிரி, ஏதோ ஒரு சக்தி என்ன உங்ககிட்ட இழுக்கிற மாதிரி. தீட்சிதரோட எனக்கு விரோதம் இருந்தாலும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு தோன்றது. நீங்க என்ன நிந்திச்சாலும் சரி, சாபமே கொடுத்தாலும் சரி, அதை நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். தியாகராஜா, அன்னைக்கு கர்ண குந்தி தேவி கிட்ட எப்படி பார்த்தாலும் உனக்கு 5 பிள்ளைகள் இருப்பான்னு சொன்னா, ஆனா எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் மிஞ்சும்னு அந்த ஆண்டவன் தீர்மானம் பண்ணிட்டா போல இருக்கு. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன் மாமி. மாமி மாமி மாமின்னு சொன்ன இடத்துல எல்லாம் அம்மா அம்மா அம்மான்னு சொல்லி இருக்கணும்டா தியாகராஜா.
தியாகராஜா, அம்பி அம்பி, என்னப்பா அப்படி பாக்குற? 10 மாசம் உன்னை இந்த வயத்துல சுமந்து பெத்தவன் நான் தான்ப்பா. சந்தானராமனோட பொண்டாட்டி தர்மாபானுக்கும் எனக்கும் ஒரே சமயத்துல பிரசவம் ஆச்சு. ஆனா அவ குழந்தை பிறக்கும் போது இறந்து போயிடுது. உங்க அப்பா அவகிட்ட கொடுக்க சொன்ன போது என் வேதனையெல்லாம் அடக்கிண்டு அவரோட தாராள மனசை மெச்சுண்டு தர்மாபா கிட்ட உன்னை தூக்கி கொடுத்த. ஆனா அந்த தாராள மனசு எவ்வளவு குறுகலான மனசுன்னு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. தியாகராஜா, நீ இந்த ஊருக்கு வந்துட்டேன்னு தெரிஞ்சதும் உன்னை பார்க்கணும்னு இந்த பாழா போன மனசு தவிச்சது. பார்த்ததும் பேச முடியாம வாய் அடைச்சு போயிடுத்துப்பா. ஒரு பக்கம் ஈன்ற பொழுதின் பெருதுவக்கம் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய், இன்னொரு பக்கம் அகம்பாவம் பிடிச்சவருக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கணும் கூட பிறந்த வழியை அழிச்சுட்டு இருக்கும் மகனை பார்த்த வேதனை. தியாகராஜா, என்ன பார்த்து ஒண்ணுமே பேசணும்னு உனக்கு தோணலையா? தான் ஆடாட்டாலும் தன் சதை ஆடும் சொல்லுவா. பெத்த வைரனும் அதான் போகிறதுக்கு முன்னாடி என்ன உங்ககிட்ட இழுத்துட்டு, அம்மா என் வாழ்நாள்ல முதல் தடவையா நான் செஞ்சதெல்லாம் பாவம் தெரியறது. பழி வாங்கணுங்கிற ஒரே நோக்கத்துல பாசத்தெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டேன். அம்மா, இப்போ என்னால உன்னை காப்பாற்ற கூட முடியாதுமா. தியாகராஜா, என்னை பத்தி கவலைப்படாதப்பா. ஏன்னா நான் போக வேண்டியவன். ஒன்னே ஒண்ணு மாத்திரம் சொல்றேன், எனக்கு நீ கொள்ளி போடாட்டாலும் பரவாயில்ல. அவர் காலம் முடிஞ்சதுன்னா கண்டிப்பா அவருக்கு கொள்ளி போடுப்பா. தன்னோட வம்சம் அழியலைங்கிற சந்தோஷத்தை விட. அம்மா, 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 இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கிறவன் நீ.
வாழை சுருட்டின்னு இருந்தே பொழைச்சேன். இல்ல இந்த ஊரை விட்டு உன்னை துரத்துடுவேன். இந்த ஊர் என்ன உங்க பாட்ட சொத்தா? இங்க இருந்து என்ன விரட்டுறதுக்கு? டேய், என் மூதாதைகளை பத்தி ஏதாவது பேசினேன், நான் ஆக்க இழுத்து வச்சு நறுக்கிடுவேன். நறுக்கி இந்த வரட்டு ஜம்பத்தை எல்லாம் உங்க ஊர்க்காரோட வச்சுங்கோ. நான் வாயை திறந்தா வேத பிரவாகம் எடுக்கும். 4 வேதமும் தெரிஞ்சவன் நான் பஸ்மமாக்கிடுவேன். நானும் வேதங்களை உள்ள அடைக்கிறவன் தான். பஸ்ம ஆக்கறியா பஸ்ம ஆகறியான்னு பாரு. எப்போ இவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டானோ நான் சொல்றத நன்னா கேட்டுக்கட்டும். சொல்லுங்க அண்ணா. இந்த ஊர் ஜனங்க முன்னாடி இவனை அவமானப்படுத்தி என் காரடியில விழ வச்சு இவனை இந்த ஊரை விட்டு ஓட ஓட விரட்டல்ல. நான் வேத சிரோன்மணி, ஜோதிஷ திலகம், சோழலிங்கபுரம் விஸ்வநாதேஸ்வர் இல்லடா. அடுத்தவாளை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறவா தன்னாலேயே அழிஞ்சு போவான். அதையும் பாத்துடலாம்டா. சிமாச்சோ தீட்சிதர்வாள் என்ன அவமானப்படுத்த போறேளா? அன்னைக்கு சாணக்கியன் அவமானப்படுத்தினதுனால நந்த குலமே பூண்டோட அழிஞ்சு. இன்னைக்கு இந்த குமார் பண்றது இன்னொரு சாணக்கிய சபதம். வேதங்கள் தெரியுங்கிற ஆணவம் இல்ல உங்களுக்கு. அதே வேத சாஸ்திரங்கள் தான் இனிமே என்னோட அஸ்திரங்கள். சுவாமிநாதன், இன்னிலிருந்து சரியா 18 வாரத்துக்குள்ள இந்த வேத சிரோன்மணி, ஜோதிஷ திலகம், மகாகணம் பொருந்திய ஸ்ரீமான் விஸ்வநாத தீட்சிதரோட குடும்பமே பூண்டோட அழிய போறது. असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय